ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுவும் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். அதாவது வந்து ஹோம்மேட் சோப் வந்து நான் ரெடி பண்ணுவேன் என்னோடய பேபிஸ்க்காக. ஸோ அதுக்கு வந்து சோப் வந்து ரெடி பண்ண மோல்டு வேணும் இல்லையா, அதனால தான் சரி இதை வந்து வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும், 200 ருபீஸ் தான். நம்ம லைஃப் லாங் இதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து சிலிக்கான் மோல்டு, நான் வந்து பிளாஸ்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். இது கலர் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இதை அப்படியே வந்து நம்ம சுருட்டி போட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி அப்படியே இருக்குது. சரி, இதில் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ரோஸ், அதே மாதிரி கொஞ்சமாக உளுந்து, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் ஓட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாமே பொடி பண்ணதுக்கப்புறமா சல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து நான் அப்படியே வந்து சலிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து கீழே வச்சுருக்க அந்த தட்டிலேயே வந்து சலிச்ச பவுடர் வந்து விழும். சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சலித்து எடுத்ததுக்கப்புறமா இது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கோங்க. பவுலில் போட்டதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இதை வந்து வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீம், அதாவது வேப்பிலை பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை. இதை வந்து நான் தட்டி இதனுடைய சாறு மட்டும் எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஏதாவது புண்ணு இந்த மாதிரி இருந்தால் நல்லா க்யூர் ஆகும், அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சாறு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணல, வாட்டரே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியாட்டம் இருக்க மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் கெட்டியாக வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோட் மில்கோட பேஸ் நான் எடுத்திருக்கேன். இதை துருவி எடுத்துக்கலாம். இது கூட என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, மாமா எர்த் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மாமா எர்த் பேபி சோப் எடுத்திருக்கேன். அதாவது அந்த கோட் மில்க்குக்கு வந்து நான் ஆஃப் சோப் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் துருவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தேடில் தான் நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் எல்லாமே நல்லா உருகி அந்த லிக்விட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தேடில் நம்ம வந்து இதை வந்து உருக வைக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே உருகிட்டே இருக்கட்டும். இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது பட்டர், அதாவது வெண்ணெய் மாதிரியே இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டீ 3 ஆயில் 2 to 3 ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கோங்க. இதுவுமே வந்து அந்த எரிச்சல், புண்ணு, அந்த தழும்பு இதெல்லாமே மறையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பவுடர், இது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா அந்த ஆல்ரெடி அந்த லிக்விட் கூட நல்லா கலந்துருக்கும். இதில் பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் நான் பண்ண தப்பு. நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து கேரட் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அந்த மோல்டில் தடவிட்டு இதில் சோப் வந்து இந்த லிக்விடை ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2 days 3 daysலாம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து 2 to 3 hours 4 ஹவர்ஸ்லேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவையான ஹெர்பல் சோப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் என்னோடய பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் மஞ்சள் வந்து நான் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து பாய் பேபி அண்ட் கேர்ள் பேபி 2 பேருமே இருக்காங்க. சரி, 2 பேருக்குமே யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் மஞ்சள் வந்து நான் ஆட் பண்ணலை. நீங்கள் கேர்ள் பேபிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க.